ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த வார்த்தைகள் மிக தெளிவாக நமக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை, சீடருக்குரிய ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும், நம்முடைய இதயம் எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் எடுத்துரைக்கின்றன. முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போன்று, உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரியவற்றை ஒழித்து விடுங்கள், விண்ணுலகை சார்ந்தவை பற்றி நாடுங்கள் என்பதுதான். இந்த மண்ணுலக அல்லது இந்த மன்னக நாட்டங்களுக்கு நம்மையே நாம் உட்படுத்தி வாழ்வதை விட்டுவிட்டு விண்ணுலகத்தை சார்ந்தவற்றை, கடவுள் விரும்புகின்றவற்றை, கடவுள் நமக்கு என்ன வழிகாட்டுகின்றாரோ அதை உணர்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய வாழ்வை நாம் வாழ வேண்டும். மனித இயல்பை நாம் அணிந்திருந்தாலும் இந்த மனித இயல்புக்குரிய அல்லது மனிதனை கவரக்கூடியவற்றை எல்லாம் நாம் விட்டுவிட்டு உலக போக்கிலான வாழ்வை விட்டு ஒரு நம்முடைய எண்ணம், எதிர்பார்ப்பு அல்லது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் விண்ணுலகை சார்ந்தவற்றை நாடக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஏறக்குறைய அந்த ஒரு பின்னணியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகமும் இந்த சமுதாயத்திலே ஓரம் கட்டப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நற்செய்தியாக, அல்லது யூதர் அல்லாத ஒரு மக்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நற்செய்தியாக இருப்பதுதான் இந்த லூக்கா நற்செய்தி. அன்பர்களே, மத்தேயு நற்செய்தியிலே நாம் 5வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம் மலைப்பொழிவு. இயேசு மலை மீது ஏறி அமர்ந்து திருவாய் மலர்ந்து கற்பித்தவை என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இந்த லூக்கா நற்செய்தியிலே இயேசு சமவெளியான ஒரு இடத்திற்கு வந்து இந்த நற்செய்தியை, இந்த ஒரு வார்த்தைகளை குறிப்பிடுகின்றார். எனவே அது மலைப்பொழிவு, இது சமவெளிப்பொழிவு என்று அழைக்கப்படுகின்றது இன்றைய நற்செய்தி. அதிலே மலைப்பொழிவிலே நாம் பார்க்கின்றோம் மத்தேயு நற்செய்தியிலே, ஏழையரின் உள்ளத்தோர் நீங்கள் பேறு பெற்றோர், ஏழைகள் போல உள்ளம் கொண்டிருந்தால் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் லூக்கா நற்செய்தியிலே ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் ஏழைகளுடைய உள்ளம் அல்ல, மாறாக ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஏழைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் பேறு பெற்றவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழையின் உள்ளம் ஏழையாகவே இருப்பது. ஆக இந்த லூக்கா நற்செய்தி சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு, சாதாரண வெளிமை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் எவ்வாறு நீங்கள் எல்லாம் கடவுளால், உங்களையெல்லாம் தேடிதான் கடவுள் வந்தார் என்பதை, எழுந்து போனதை மீட்கவே மானிட மகன் வந்தார் என்கின்ற ஒரு மைய கருத்தை கொண்டு இருப்பதுதான் இந்த லூக்கா நற்செய்தி. எனவே மானிட மகன் எல்லாருக்குமானவர், குறிப்பாக இன்னும் ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் தான், நீதியின் புறத்து துன்பப்படுபவர்களுக்காக தான், இப்பொழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றவர்களுக்காக தான் மீட்பர் இருக்கின்றார், அவர்களோடு இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காய் இருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகின்ற வண்ணமாக தான் இன்றைய இந்த நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இப்படி அதே போல இன்றைய நற்செய்தியினுடைய இறுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, நீ இந்த செல்வர்களை பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார். காரணம், அவருடைய உள்ளம் எதை நோக்கி ஒரு உள்ளமாக இருக்கும்? இந்த உலகளாவிய, அதாவது பணம் சேர்ப்பது, பொருள் சேர்ப்பது, இப்படி தான் அவருடைய எண்ணம் இருக்கும். கடவுளை சார்ந்தவை பற்றி இருக்காது. எனவே தான் ஏழைகள் நீங்கள் பேறு பெற்றவர்கள், செல்வர்கள் ஐயோ உங்களுக்கு கேடு என்று குறிப்பிடுகின்றார். எனவே உள்ளம் நாம் எதை நோக்கி சிந்தனை, நம்முடைய சிந்தனை இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய எண்ணம் எல்லாம் விண்ணுலகை சார்ந்தவற்றை பற்றியதாக இருக்க வேண்டும். மண்ணுலக ஆசபாசங்களை விடுத்து, நாட்டங்களை விடுத்து, விண்ணுலகை சார்ந்தவற்றை பற்றி எண்ணக்கூடிய மக்களாக வாழ வளர வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே
நாம் அன்றாடுவோம்.